ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ்புக் லைவ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு எபிசோடு அந்த சீரீஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறது இட்ஸ் அ லவ்லி இன்டென்ஷன். ஆக்சுவலி லைக் நான் என்னோட போஸ்ட்ல சொன்ன மாதிரி இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் குட் இன்டென்ஷன் இல்லையா? ஏதாவது நம்ம பண்றது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் பண்றோம். அந்த விஷயங்கள்ல ஒண்ணு இந்த பேரண்டிங் சீரீஸ். ஸோ பூர்ணி கிருஷ்ணகுமார் அவங்க வந்து ஷி ஹஸ் அக்ரீட் டு டூ திஸ். அண்ட் நான் வந்து ஒரு ஃபுல் ரைட் அப் இந்த போஸ்ட்ல அவங்கள பத்தி போட்டிருக்கேன். ஏன்னா ஷீ இஸ் ஹைலி குவாலிஃபைட், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அவங்களோடையும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க் ஷாப்ஸும் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ்க்கு. அதனால ஐ தாட் இவங்களை விட ஒரு மோர் குவாலிஃபைட் பர்சன் நம்ம எதுக்கு தேடணும், இவங்களதான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி மேம் வந்து நீங்க வந்து பண்றீங்களா அப்படின்னு நானு. ஸோ பேரண்டிங் 101 அப்படின்னு ஒரு சீரீஸ் நம்ம பண்ண போறோம். எஸ், ஹலோ, ஹாய் சுப்பிரமணியம், ஹாய் யஷ், முரளி, யஷ், சதீஷ், மணி, எல்லாருக்கும் ஹாய். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் இன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம வந்து அதோட டைட்டில் என்னன்னா குட் இன்டென்ஷன்ஸ். அதாவது அந்த குட் இன்டென்ஷன்ஸை பத்தி நம்ம பேச போறோம். அண்ட் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் இல்ல, அது வந்து நான் வந்து இங்க வந்து உங்களோட சஸ்பென்ஸ் எல்லாம் உடைச்சு விடுறதுக்கு பதிலா நான் பூர்ணி அவங்களையே நான் இன்வைட் பண்ணிடுறேன். ஸோ லெட்ஸ் இன்வைட் பூர்ணி கிருஷ்ணகுமார். ஹாய் பூர்ணி. ஹாய் அண்ணு. So thank you first of all. Yeah, thank you so much பூர்ணி. நான் வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் நான் அப்பப்போ ஏதாவது நான் வந்துகிட்டு இருப்பேன் அண்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பேன். நீங்களும் ரொம்ப கைண்டா சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ தேங்க்யூ. வெல்கம், நைஸ் டு பி பேக். எஸ், தேங்க்யூ. அண்ட் இந்த ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணதே என்னோட அந்த ஒரு பிளாக்னால, ஒரு பிளாக் எழுதுனேன். அதுல இருந்தா இந்த பேரண்டிங் சீரீஸ் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. சோ அந்த பிளாக் நீங்க படிச்சீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, ஐ டிட், நான் படிச்சேன். அந்த பிளாக் அண்ட் அதுல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு நினைச்சீங்க? அதுல எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, முதல்ல நீங்க வந்து அந்த குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதை விட ஆக்சுவலி ஐ திங்க் யூ ஆர் மோர் பாதர்ட் அபவுட் தி மதர். அந்த தி மதர் எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. she in no way tried to intervene or child's behavior. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பட்டது. அப்புறம் ரெண்டாவது which was a little more disturbing was that அவங்க பிளாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸையும் படிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு அசம்ஷன் வந்து என்ன வந்திருக்குதுன்னா, ஒரு குழந்தை வந்து நாட் பிஹேவிங்லி ஒரு சிச்சுவேஷன் தகுந்தா அப்படி பிஹேவ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தட் சைல்ட் ஹஸ் ஸ்பெஷல் நீட்ஸ்னு ஒரு அசம்ஷன். All children who are behaving inappropriately are not children with special needs. I am a special educationist first and foremost. It actually disturbed me, upset me a little. I work with parents and children, and children with special needs are not necessarily inappropriately behaved. So அந்த assumption தான். Actually நானும் I must apologize for that. ஏன்னா I was a little surprised Anu that you also went along with that. இது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் அப்படின்னு நீங்க you went along with that assumptionங்கறத I was a little surprised. ஆமா, அதாவது பூர்ணி வந்து I am surprised னா அவங்களோட அர்த்தம் என்ன, அனு I am disappointed that நீ விட்டுட்டே அப்படின்னு. பரவாயில்ல, நம்ம எல்லாம் பாடலாம் கத்துக்கிறோம், அதனால நம்ம கத்துக்கலாம், இட்ஸ் ஓகே. பட் இட்ஸ் ரைட். ஏன்னா நான் ஏன் தெரியுமா அந்த அசம்ஷனோட போனேன் பூர்ணி, குட் இன்டென்ஷன்ஸ். ஏன்னா அந்த கமெண்ட் பண்றவங்களும் அவங்க பண்ண விதம் கரெக்டா இல்லாட்டி கூட, அவங்க என்ன திட்டி கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து லுக் அட் த இன்டென்ட் தான் பார்த்தேன். கண்டென்ட் விடுங்க, இன்டென்ட் பாருங்க. அவன் ஏன் அப்படி சொல்றாங்க? நம்மளோட குட் இன்டென்ஷன்ஸ் என்ன? நம்மளோட சொசைட்டி இன்க்ளூசிவா இருக்கணும். எபிலிட்டிஸ், அதாவது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எபிலிட்டிஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் people must also be part of the mainstream அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க வந்து தெரிவிக்கிறது ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி
பண்றாங்க அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். நம்ம நல்ல குட் இன்டென்ஷன்ஸ் எப்படிதான் இருந்தாலும் நம்மளோட தப்பான ஒரு அசம்ஷன் வந்து அந்த நல்ல இன்டென்ஷனை டீரைல் பண்ணிடக்கூடாது இல்லையா? சோ அந்த கண்டிப்பா. அசம்ஷன் நீங்க சொல்றது அதாவது ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல குழந்தை வந்து எப்படி அப்ராப்ரியேட்டா பிஹேவ் பண்ணுமோ பிஹேவ் பண்ணலன்ற போது நீங்க உடனே அது ஒரு சைல்ட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் பண்றது இட்ஸ் a disservice to children with special needs and parents of those children இல்லீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் படிச்சப்போ தான் அத்தனை பேரு இன்டெண்டட் சோ வெல். உங்களை கொஞ்சம் திட்டினா சொல்லியிருந்தாங்க, நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் why automatically assume? Was there anything to show that the child had special needs or anything? உங்க blog அது எனக்கு அது எதுவும் தெரியல. ஆனா that assumption that yes, inclusive society, definitely that is what we are progressing towards. ஆனா அதனால inclusive societyனால we have to be able to put up with all kinds of inappropriate behavior கிடையாதே. I know I worked with hundreds of children with special needs and their parents, and in the assumption why it's damaging to them அப்படின்னா, பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் டேக் சோ மச் ஆஃப் கேர். அவ்வளோ பார்த்து பார்த்து அந்த குழந்தை வெளியே கூட்டிட்டு வரதுனாவே முதல்ல அவங்க மனசுல ஒரு தயக்கம். வெளியே கூட்டிட்டு வந்தா அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிடுவானா, ஓடுவானா. இப்போ என்னோட பேரண்ட்ஸ் என்கிட்ட வர பேரண்ட்ஸ் சொல்ல, மேம் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா பயமா இருக்காங்க, கத்திடுவானா, அத்தனை யோசிக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் போறதுக்குமே யோசிக்கிறாங்க. பிகாஸ் அ சைல்ட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ சைல்ட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இட் பிகம்ஸ் அ ஃபேமிலி வித் ஸ்பெஷல் நீட்ஸ் மாதிரி ஆயிருது. ஸோ அவ்வளோ அவங்க யோசிச்சு பண்ணல, அத்தனை வெளியே போகல, அத்தனை ப்ரிப்பேர் பண்ணி போகல, ஆட்டோமேட்டிக்கா இந்த அசம்ஷன் என்ன பண்ணுது, அதெல்லாம் நெகேட் பண்ணிடுற மாதிரி எனக்கு ரொம்ப பட்டுது. ஸோ இன்க்ளூசிவ் சொசைட்டி does not mean naturally assuming inappropriate behavior. I apologize. இல்ல நான் வந்து and I think I should apologize. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த மாதிரி அசம்ஷன் பண்ணல. ஆனா மத்தவங்க சொன்ன உடனே ஓஹோ அப்படி இருக்கலாம்ல, அந்த அம்மா ஏன் என்கிட்ட சொல்லல, அது இருக்கலாம்ல, நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல, நான் அந்த ஒரு டான்ஜென்ட்ல நான் போயிட்டேன். ஆனா நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல நீங்க சொல்ற பாயிண்ட். சோ பாயிண்ட் வெல் டேக்கன். சோ நீங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அவங்களோட அம்மா எல்லாம் எப்படி குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இப்போ ஒரு சின்ன இதை எடுத்துக்கோங்களேன். ஒரு ட்ரெயின்ல போறாங்க, இல்ல நீங்க பிளேன்ல போனீங்க, நான் ஒர்க் பண்ற நிறைய பேரண்ட்ஸ் ட்ரெயின்ல போறாங்க, பஸ்ல போறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் எந்த அளவுனா ஒரு பிக்சர் கார்டு மாதிரி வச்சு பஸ்ல எப்படி இருக்கும், ட்ரெயின்ல எப்படி இருக்கும், யார் வந்து போனோன்னு டிக்கெட் வாங்கணும், they'll try involving the child. நீ வந்து டிக்கெட் வாங்கலாம், நீ டிடிஆர் கிட்ட வாங்கலாம், எங்க உட்காரணும், வெளியே ஜன்னல் வெளியே பார்த்தா என்னென்ன தெரியும், அந்த அளவு அவங்க காட்டுவாங்க. லிட்டரலி they will have picture frames and they will pack the child's favorite things, maybe a book, snack. Sometimes some children special needs ரொம்ப அட்டாச் ஆயிருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளுக்கு ஒரு பாலோ இல்ல ஒரு பிளேட்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு சாமானமா இருக்கலாம், இல்லாட்டி சம்திங் விச் மேக்ஸ் நாய்ஸ், கிளிப்பா இருக்கலாம், ஒரு சின்ன கிளிப்பா இருக்கலாம், அது எங்க போனாலும் எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் பேக் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இன்வால்வ்மெண்டோட many parents do that. To go to a restaurant, what they can expect there. ஸோ அந்த மாதிரி எங்க கூட்டிட்டு போறாங்களோ அத்தனை ப்ரிப்பரேஷன் இருக்கும். Certain places they don't take them because that environment won't suit the child. But they're always conscious. மித்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடணும், அங்க போய் எல்லாரும் நம்மள பாப்பாங்களா, இந்த குழந்தை கத்திடுமா, அது அந்த பயம் மனசுக்குள்ள அப்பப்போ வந்துடும். ஸோ இந்த மாதிரி sometimes they prepared, sometimes over prepared, எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு போவாங்க. So அதனால children, அதாவது parents of children with special needs இவ்ளோ எஃபர்ட் எடுத்து பண்றாங்க அப்படின்றீங்க. And so in general parents அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எடுக்கறாங்க இல்லையா குழந்தைகளை வெளியில கூட்டி வரும்போது? Actually that is what is a little disturbing also, because many times now I'm coming across parents that seem to think that very well intentioned, of course, very well, like you said, good intentions. Everybody wants to be a good parent, everybody intends, and it is nobody wants to be a bad parent.
and everybody tries, reads up, social media போறாங்க, books படிக்கிறாங்க, parenting workshopsக்கு வராங்க. So அதெல்லாம் ரொம்பவே பாராட்டணும். ஆனா இந்த இதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒரு புது இது வந்திருக்குன்னா, டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஸ்லோவா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. இட் பிகம் அ பேட் வேர்ட். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, டிசிப்ளினையும் பனிஷ்மெண்ட்டையும். டிசிப்ளின் பண்ணுனா நான் பனிஷ் பண்றேன். ஆனா நாம வளர்ந்த விதம் எல்லாம் வேற. நாம எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டா பண்ணா நம்மளுக்கு we got punished. ஆமா. So இப்போ ஆனா அந்த சிஸ்டம் வந்து வேற இல்லையா? அது ரொம்ப அந்த வேற. சிஸ்டம் நாம வேற, அந்த வேர்ல்டும் வேற இல்லையா? கரெக்ட். கான்டெக்ஸ்டே மாறிடுச்சு. So we have to be alive to today's context. ஆமா. And to today's children. So in today's context, with the given situation, the rapidly changing world, discipline is still necessary. It's not a bad word. In fact, Anu, do you know the meaning of discipline? What that word actually means? Discipline அப்படினா என்ன? என்ன அப்படி கேள்வி கேட்டீங்க? நான் டக்குன்னு பதில் சொல்றேன். டிசிப்ளின்னா கட்டுப்பாடுன்னு நான் சொல்லுவேன். இல்ல, கட்டுப்பாடு இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். டிசிப்ளின், தட் இங்கிலீஷ் வேர்ட், கட்டுப்பாடுங்கிறது தமிழ் வார்த்தை. ஆனா that is not equal to discipline in English. பின்ன அத discipline அப்படினா to teach. That is why you have a disciple. So and so is a disciple of so and so. The sage, நம்ம பழைய இதுக்காக, he was a disciple of sage Agastya. That's why colleges offer different disciplines. So it's right. That's where the word comes from. அப்படினா நம்ம parent டிசிப்ளின் பண்றோம்னா அவங்களுக்கு கத்து கொடுக்கறோம்ன்றத அந்த ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள பனிஷ் பண்றோம்ன்ற பார்வையில பார்க்காதீங்கன்றீங்க. No. It is to teach. It is about teaching and about learning. And here, in the context of the parent, it's a lot to teach about behavior, acceptable behavior, socially acceptable behavior. So, அந்த மாதிரி. ஆனா இப்ப வந்து there's a lot of confusion. நானே social mediaல நிறைய இதுல நான் பாக்குறேன், போஸ்ட் பாக்குறேன், sometimes online talks recorded. So அதெல்லாம் என்ன இப்ப நிறைய வருது, வேற things which can be very confusing for parents. எனக்கே அப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். என்ன அவ்வளோ மாறிடுச்சா ஸ்டடீஸ்? இது வந்து ரிசர்ச் பேஸ்டா எங்கிருந்து இந்த மாதிரி? So be a friend to your child is a statement we see very often. ஆமா. Now I would say your child and your children will have lots of friends, but they're not going to have other parents. To be a parent is very tough. I should know. I struggle with parenthood. And be a friend அப்படின்னு சொல்றது in some ways is easier than to be a parent. Being a parent is a tough job because you have to use the vitamin N. Anu. Vitamin N. N. Vitamin N. தெரியலையே, என்ன vitamin N? No. அது எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங் இன் விட்டமின் N. எஸ். நான் என்னோட எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. தேவையில்லாம நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப வந்து நம்ம இப்ப வர இது என்ன, இது ரொம்ப பயந்துக்கிறோம். அந்த நோ சொன்னா my child get hurt, my child get upset. In fact, not even 2 weeks back I had a parent, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் நீங்க சொல்ற மாதிரி the child came to me with a behavioral issue. So அதனால அவங்க பேரண்ட் கூட பேசும்பொழுது அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, நான் சிலது சொன்னும் போது அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி சொன்னா நோ வேண்டாம் பண்ணக்கூடாது, நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க என் மேல பிரியமே போயிருவாங்க மேம். that is very sad இல்ல? அவங்க பயந்துக்கிறாங்க. இப்ப I've had parents. அது போகுமா? கண்டிப்பா இல்ல. Because when you say no, sometimes I'm not saying no you have to keep people. Okay, like I tell a lot of my parents, we went for this workshop, so now from now on go say no to your child. No, I don't mean that. But don't be afraid to say no.
நிறைய பேரண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க. சோ இப்ப வந்து சாமான ஒரு பொருள் வாங்கி தர சொல்றாங்க. அது வந்து இப்ப பேரண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க. அது வந்து வாங்கி தரலன்னா குழந்தை மேல கோச் பண்ணா மித்தவங்களுக்கு எல்லாம் அதுக்கு முன்னாடி வில் ஹி லுக் பேட். சரி இப்ப இவ்வளவுதானே, 100 rupees தானே, 50 rupees தானே அப்படின்ட்டுறாங்க. பட் த சேம் சைல்ட் when 16 and 17 and ask for a bike, then it's அப்ப very என்ன பண்ணுவோம்? hard ஆமா, to say no and the child can't take a no then ஆமா. because அது ஆமா ஆமா எஸ் எஸ்ன்னு சொல்லி பழகிட்டான். அவனால நான் இன்னொரு டிசப்பாயின்மெண்டே ஹேண்டில் பண்ண முடியாது. நான் இன்னொரு விஷயம் கூட நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் அவங்க கூட அதாவது குழந்தைக்கு நோ சொல்லவே கூடாது அப்படின்னு தான் வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள தெரியும் அவங்க. அண்ட் நான் என்ன பாக்குறேன்னா, அதாவது நம்ம வளர்த்துறோம். நோ வந்து சொல்லாமலேயே வளர்த்துறோம். ஆனா அவங்க என்னைக்குமே நம்மளோட இருக்க போறது இல்ல. வெளியுலகத்துக்கு போனாங்கன்னா, வெளியுலகம் அவங்களுக்கு எப்பவாவது நோ சொல்லும்ல. சோ நம்ம கண்டிப்பா. வந்து அவங்களுக்கு நோ சொல்லாம வளர்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த வெளி உலகம் சொல்ற நோவ மேனேஜ் பண்ணி கோப் பண்ற அந்த அந்த எபிலிட்டி அவங்களுக்கு குடுக்காம நம்ம அவங்களுக்கு ஒரு ஆம், ஒரு இட்ஸ் a வீக்னஸ் உண்டாக்குறோமா? disservice. டிஸ்சர்விஸ் இல்ல? ஆமா, இட்ஸ் கண்டிப்பா டிஸ்சர்விஸ். ஏன்னா டு டீல் வித் டிசப்பாயின்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் அவர் மேஜர் இமோஷனல் கோல்ஸ். நாம வந்து வாழ்க்கையில நாளைக்கு வந்து எப்படி ஒரு தடைய நம்ம எதிர்த்து எதிர்த்து போராடுறோம், ஒரு செட்பேக் நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம், நம்ம அது எப்படி சர்க்கம்வென்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு தன்மை. என்டியூரன்ஸ், ஒரு சக்தி நமக்கு இல்லாம போயிருது. ஆமா, ஆமா. இப்போ ஒரு ரொம்ப ரைட். இன்ட்ரஸ்டிங் ஸோ பாயிண்ட் நீங்க சாரி கோ அஹெட். இல்லைங்க, அதுதான் பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ வாஸ் கமிங் டு சே. we are taking away the child's ability to deal with hurdles, disappointments. அட்வர்சிட்டி. ஆ, ஆமா, ஆமா. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆம், எனக்கு வந்து கீழ நானு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, மேபி ஒரு I was about 5 or 6 or maybe 7. அப்ப நான் வந்து I'm தடுக்கி not விழுந்த able to போது hear you. Oh, sorry. Can you hear me now? Can you hear me now? How is your internet connection? Can you repeat that, Anu? I'm not able to. Yeah. Your connection is a little choppy. You're frozen now, Purni. என்னோட கனெக்ஷன் ப்ராப்ளமா? People உங்களுக்கு Yeah, கேக்குதா I'm நான் not. பேசுறது? My net is working absolutely fine. I'm not sure. Can you hear? Okay, okay, you just dropped off. Um, ஆடியன்ஸ்க்கு கேக்குதா? எஸ் ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஜெயஸ்ரீ, தேங்க்யூ நூர். ரினி நான் கேக்குது. ஆனா பூர்ணி தான் பிளாக் அவுட் ஆயிருக்காங்கல்ல. இன்னொரு டிவைஸ் வருது நாட் கனெக்டட்னு, டிவைஸ் இஸ் நாட் கனெக்டட்னு. ஓகே ரம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் பூர்ணி டு கம் பேக். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பாயிண்ட் இல்ல பூர்ணி பண்ண பாயிண்ட். அதாவது நம்ம வந்து பூர்ணி இப்ப கேக்குதா பூர்ணி? இப்ப கேக்குது. I'm sorry. I think அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் a பியூட்டிஃபுல் பாயிண்ட். அதனால சோ லேக்கா நாங்க தமிழ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசின்றாங்க, இங்கிலீஷ்ல பேசினா தமிழ்ல பேசின்றாங்க. நாங்க என்னப்பா பண்றது? அதனாலதான் நாங்க தங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கோம். Anyway, so the thing is, it's a very important thing. ஏன்னா I've always said teach your children failure அப்படின்னு நான் வந்து பேரண்ட் இல்ல. ஆனா I have seen great parenting. எனக்கு வந்து நான் வாழ்க்கையில வாங்கின அடிகள் எல்லாத்தையும் தாங்குற அந்த சக்தி கொடுத்ததே, என்னோட ரெசிலியன்ஸ் வந்ததே பார்ட்லி என்னோட அப்ரிங்கிங்னால தான். அதான் நான் சொல்லுவேன், சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு 6 or 5 தான் இருக்கும், மேபி 7, ஐ டோன்ட் நோ. நான் தடுக்கி விழுந்தேன். தடுக்கி விழுந்த உடனே எங்க அம்மா அப்பா வந்து நான் வந்து தடுக்கி விழுந்து அப்படி திரும்பி எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு பாருங்க அந்த சின்ன குழந்தையோட மெமரியில. திரும்பி பார்த்தேன், அப்படி எழுந்துக்கும் போது எங்க அம்மா வெரி குட், கெட் அப், வெரி குட் அப்படின்னாங்க. சோ என்னோட அந்த சின்ன பிள்ளையோட மனசுல என்ன பதிஞ்சிச்சுன்னா, விழுந்தா பரவாயில்ல, எழுந்துக்கிறது ஒரு பெரிய சாதனை, வெரி குட்னு கை தட்டாங்க எனக்கு. எனக்கு தெரியாம அப்படி ஒரு பெரிய பாடத்தை ஒரு சிம்பிள் இதுல எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நோவே சொல்லாம நம்ம வளர்த்துட்டோம்னா, வாழ்க்கை நம்மளுக்கு நோ சொல்லும் போது அதை தாங்கிக்க முடியாத சக்தி வந்து நம்ம வந்து we are fostering it இல்லையா? ஆமாங்க. And the worrying trend is, இப்போ in fact
I also deal with a lot of teachers. So in fact, yesterday I had a workshop with teachers, and we were talking about the difficulty with uh, they face with parents and children. And அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப வர பேரண்ட்ஸ் அவங்க குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்கனால டிசிப்ளின் பண்ண முடியறது இல்ல. அவங்கனால அந்த குழந்தைய வந்து அதான் ஒன்னு ஃபியர், ரெண்டாவது பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் have been established. அவங்க வந்து இல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா the child goes ahead and does it. சொல்ல இல்ல முடியாது, டிவி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த child போய் அவங்க முன்னாடியே டிவி போடுது. போட வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கணும்ல அப்படின்னு திட்டுறாங்க. நீ எப்பவும் இப்படித்தான், சரி ஒரு 10 நிமிஷம் பாரு அப்புறம் ஆஃப் பண்ணிரும் அப்படிங்கிறாங்க. இப்ப எந்த குழந்தை 10 நிமிஷம் ஒரு டிவி பார்த்துட்டு ஆஃப் பண்ணும்? நீங்க நோ சொன்னீங்க. ஆமா, ஆனா என்னோட நோ சொல்லி அந்த ஆக்ஷனுக்கு கான்சிக்வென்ஸும் இல்லையே. அதுதான் இஸ் டிசிப்ளின். That is where discipline comes in. இல்ல, இது இன்னொன்னு வந்து பவித்ரா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பவித்ரா செல்வம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது சொல்றாங்க, கேள்வி கேக்குறாங்க. அதாவது நோ சொல்றதுக்கும் பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இடையே நடக்கிற ஒரு பவர் ஸ்ட்ரகிள்க்கும் கொஞ்சம் உங்களால டிஸ்டிங்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது ரொம்ப நல்ல கேள்வி, பெரிய கேள்வி. நம்ம வந்து இப்போ சீரியஸா நீங்க கேட்டீங்க பண்ணலான்னு. இந்த கேள்விய அதுக்கு அந்த ஒரு எபிசோடுக்கு தள்ளி போடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து டிசிப்ளின் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு பெரிய வார்த்தை. ஆனா அது கூட வர வேண்டியது இன்னும் 2 பெரிய ராக்ஸ் இருக்கு ஆஃப் பேரண்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பில்டிங் கம்யூனிகேஷன் அண்ட் தென் எஸ்டாப்ளிஷிங் ட்ரஸ்ட். அது ரெண்டும் பண்ண கூட தான் இது வரணும். தீஸ் ஆர் 3 ராக்ஸ். இது மட்டும் தனியா நோ சொல்லிட்டே இருக்க முடியாது. There has to be communication between you and the child. There has to be trust established with you and the child. அப்ப நாம இது பண்ணல, அந்த பவர் ஸ்ட்ரகிள் will be minimized. பவர் ஸ்ட்ரகிளே இருக்காதுன்னு நான் சொல்லல. There will be a power struggle, but we can minimize it, mitigate it, and work around it. So அது அந்த கேள்வி நம்ம ரொம்ப ஆழமா இந்த செஷன்ல போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நாம அது அடுத்த செஷனுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன வெச்சுக்கலாம். ஓகே, இத வந்து பிகாஸ் சோ பவித்ரா செல்வம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ மட்டும் இல்ல, ஒரு ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் அதை வந்து இங்க சுருக்கமா சொன்னாலும் நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு தனி எபிசோடாவே பண்ணலாம் அப்படின்றாங்க. சோ தேங்க்யூ ஃபார் தட் ஐடியா. சோ நாங்க ஒரு அதை ஒரு இதா வச்சுக்கிறோம். இதுவும் அதே இன்னொன்னு கேள்வி வருது. பவித்ரா ராமன் அவங்க சொல்றாங்க, டாட்லர் வந்து டான்ட்ரம்ஸ் பண்ணிச்சுனா எப்படி ஹேண்டில் பண்றது? That is okay. Can be answered, I think, in a lesser time than the first one. Okay. Toddlers and the age when they temper tantrums are very common. அவங்க ஏஜ்ல வந்து especially call it the terrible twos. So they will throw tantrums because they're trying to find out what they can do and what they can't. And they don't have very clear ways of establishing communication. So அதனால நிறைய அந்த கோவத்துல throwing things, கீழே பறந்து அழுகிறது, கத்துறது, all that will happen. நிறைய வாட்டி அது இக்னோர் பண்ணாவே அது அப்படியே போயிடும். You don't have to give in to that. And lots of times you can enjoy that because அது வந்து will be at that age that it's not even a child. They haven't even entered childhood. They're still in babyhood. So emotions are very intensely experienced. ரொம்ப ஷார்ட் லிவ்டா தான் இருக்கும். அதனால டாட்லர்ஸோட டான்ட்ரம்ஸை வந்து நம்ம கொஞ்சம் இக்னோரும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாவும் பண்ணிக்கலாம்ன்றீங்க. I think your signal again keeps கொஞ்சம் பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆமா, your signal I think isn't okay நினைக்கிறேன். The signal, it says the Wi-Fi is fine. Now can you hear me? I think. Yeah, now I can hear you.
Yeah. So toddlers tantrums are need not get too worried about it, unlike 10-year-old tantrums or சோ அப்படின்னா நீங்க சொல்றீங்க teenage டாட்லர்ன்றது என்ன tantrums. ஒரு ஐயோ அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சோ Yeah, டாட்லர் shall we? அப்படின்னா நீங்க சிக்னல் இஸ் ரியலி பேட் பூர்ணி. உங்களோட சிக்னல் போயிட்டு போயிட்டு வருது. Yeah. Should we try it on the phone, Anu? You want to connect the phone and see? I will pull this Can out. we see? Yeah. நீங்க ஒரு இத டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதை எடுக்கட்டா? ஓகே. சோ திஸ் இஸ் அதான் ஒரே பவித்ரா தான். பவித்ராங்கிற பேர் இருக்கிறவங்க தான் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. சோ ஜஸ்ட் லைட் ஹார்ட் ஜோக் அது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து சொல்றாங்க டாட்லரா இருக்கும் பொழுது அந்த டாட்லரோட ஆமா பவித்ரா ஸ்ரீராம் கரெக்ட். All the Pavitras are following. Purni, I pulled you back into the feed. Are you able to see me? Can you hear me? Yes. It says Your signal. Oh, should I get the other one? Okay. Should I bring the other phone in? Yeah, I pulled this device in now. yeah. Oh, I think that's better. This is great. Yeah, this is great. So இல்ல பவித்ரா ஸ்ரீராம் ஒரு ஜோக் அடிக்கிறாங்க. I said எல்லா பவித்ரா தான் கேள்வி கேக்குறாங்கன்னு உடனே அவங்க சொல்றாங்க all the Pavitras are following you அப்படின்றாங்க. Anyway. Okay, so I just finished. Coming back to the toddlers tantrums சொல்லுங்க. Yeah. Toddlers tantrums many times can be ignored because it usually it will not last very long. The more attention you pay it, the more you give in to those tantrums is when they grow. In fact, what you're telling them is that when you have a tantrum, I pay you more attention. I give you what you want. So அந்த குழந்தை மனசுல என்ன படுது, நாம வந்து இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா நம்மளுக்கு வேணுங்கிறது கிடைக்குது. அது ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா. And இன்னொரு பக்கம் sometimes the child is not able to express his frustration. So அதனால அந்த கத்தி இது பண்ணி they don't have enough words. They can't communicate in very many ways. So using their body, using crying, throwing themselves, rolling is a way to express what they are feeling also. Right? So, but from that we can take them to more acceptable ways. So correct me if I'm wrong, Purni. So ஒரு பர்టిక్యులர் ஏஜ்ல அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியாது, வேர்ட்ஸ் இல்ல, அதனால அந்த டான்ட்ரம்ஸை இக்னோர் பண்ணலாம். ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த கம்யூனிகேஷன் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றீங்களா டான்ட்ரம் பண்ண பொழுது? கண்டிப்பா. That's where I said building communication comes in. So what can be expected? Research has shown very clearly that children feel far more secure and comfortable when they know what is expected behavior. இதுதான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க, இதுதான் இங்க நடக்கும் அப்படின்னு predictable-ஆ இருக்கீல, they actually feel more secure, grow up with healthier self-esteem. இப்போ one of the things in today's parenting is this fear that my child's sense of self-worth will be damaged. நான் இப்போ நோ சொல்லி நான் ஸ்கிரீன் டைம் கொடுக்காம, டாய்ஸ் வாங்கி கொடுக்காம, the latest gadgets வாங்கி கொடுக்காம இருந்தேன்னா the child is going to feel poor in comparison to others. So I would say no, you need not fear that. Healthy self-esteem does not come from indulgence. Confidence comes from competence. Confidence comes from establishing clear rules. So there are a lot of things that go into that. But in the idukku I just want to say that it's very important that you set limits. எனக்கு வந்து இங்க my heart goes out when I read this statement. ஆர்த்தி சொல்றாங்க as a working mom I feel guilty to say no. Yeah, that's the working woman's guilt. Yes. We deal with that. I think as a working mom,
yes, I felt guilty too, and so guilty at some time I stopped working because, you know, what we can't do in terms of time, we try to give it in terms of பொருள் கொடுத்து. you know, possessions and things that they ask us for. Like, I think today's kids, one of the most asked things was more screen time, either TV or mobile games or computer games or on Netflix கரெக்ட்டா வந்துட்டீங்க. or on ஏன்னா அத social பத்தி ஒரு media. கேள்வி இருக்கு. டிவைஸ பத்தி எப்படினாலும் ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட்ன்னு கேக்குறாங்க. ஆமா, அதான் நான் சொன்னேன். That will be a huge, we will handle that with Pavitra. So Pavitra's question and Aarti's question we can have. ஆமா. Yeah. And Maheshwari also. Maheshwariயும் அதான் கேக்குறாங்க. It's very hard to separate kids with mobile or iPad. How do we come out of it? So இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்ப வந்து ஒரு பிரீஃப் இது கொடுத்துட்டு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு தனி எபிசோடா பண்ண முடியுமா பூர்ணி? உங்களுக்கு டைம் இருக்குமா? இல்ல பண்ணலாம். தனி எபிசோடா இன்னொரு நாள் சொல்றேன். Yeah. அது அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா the topic, like I said, without establishing communication, நாம போய் டிவைஸ் போய் புடுங்கி I'm not going to give it to you, you know, I heard this talk, it's a no, அதனால நான் நோ சொல்ல போறேன்னு பண்ண முடியாது. Then all the power struggle comes in, the you know, tantrums, the sulking. இப்போ எந்த அளவு they can sulk அப்படின்னா, I had a child who was 16 years old, very lower middle class income group, who நீங்க எனக்கு அந்த புது ஃபோன், அந்த ஃபோன் எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரூம்ல தாள் போட்டுட்டு ஒரு 2 நாள் வெளியே வரல. ஸோ பேரண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க. ஸோ இதுதான் நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட when they come to me, நான் இதுதான் நான் திருப்பியும் சொல்லுவேன், I am not a miracle worker. நீங்க 16 வருஷம் 17 வருஷம், sometimes even 20 years you handle them in a particular way with very good intentions. You எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுதான் பண்ணீங்க. அவன் கெட்டு போகணும், அவன் நாளைக்கு கஷ்டப்படணும்னு நினைச்சு யாருமே பண்ணல. அதுதான் good intentions sometimes are not enough. So அது நான் சொல்லணும். இப்ப நான் வந்து திடீர்னு வந்து 2 செஷன் வரீங்க, நான் எல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா அது எந்த சைக்காலஜிஸ்ட் யாருனாலையும் முடியாது. So that is why childhood parenting in the younger ages is so very important. ஆமா, அது வேற. இந்த அதான் எனக்கு இந்த தமிழ் ஸ்டேட் இது ஞாபகம் வருது, 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஆமா, இல்ல அதான் இல்ல. அதனால நம்ம இப்ப பண்ற செஷன் rather than problem solving, அதாவது 15 வருஷமா 8 வருஷமா 12 வருஷமா ஒரு பர்டிகுலர் பிஹேவியரை யூஸ் பண்ணிட்டு, ஐ மீன் ஒரு வே ஆஃப் டீலிங் வித் கிட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை மாத்துறது மட்டும் இல்லாம நம்ம பாக்குறது வந்து ஆரம்பத்துல இருந்தே இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி யங் மம்ஸ் இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாங்க அனு, பிகாஸ் ஐ ஆல்வேஸ் திங்க் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஒரு 14 வயசு 15 வயசுல என்னை மாதிரி சைக்காலஜிஸ்ட் தேடி நீங்க போக கூடாது. lot of it can be prevented. It's not a easy thing, but it can be done. கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அதனால தான் இப்போ நான் சொல்றேன், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், மெனி டைம்ஸ் பேரண்ட்ஸ் கேன் ஆல்சோ யூஸ் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் மெனி வேஸ். பட் நம்ம பேரண்ட்ஸ் ஸ்கூலில் போகையில் என்ன நினைக்கிறோம், அவங்க ஒரு சைடு நாம் ஒரு சைடு. அதனால டீச்சர்ஸ் சொல்ற ஃபீட்பேக், டீச்சர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இன்னொருத்தர் நம்ம குழந்தைய பத்தி தப்பா சொல்லும் பொழுது நம்மளால அதை ஏத்துக்கவே முடியறது இல்லை. ஆனா சில சமயத்தில் அது ஏத்துட்டா நம்மளுக்கும் நல்லது, நம்ம குழந்தைக்கு கண்டிப்பா இன்னும் நல்லது. கரெக்ட். அதனால ஐ திங்க் டெஃபினெட்லி ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் இஸ் always I would say a far better way to do things. And behavioral issues, nanu ipo when a child comes to me and has a learning difficulty, has a problem with you've heard all these terms, dyslexia, dysgraphia, those are the easier problems. But when a child comes to me with a behavioral issue, those are the very, very tough things to handle. So I would think that this deserves, we give a lot of importance to academics, to school learning, but is that equally in other learning, in
teaching them other things, I'm not quite so sure. Yeah. Good intentioned and well intentioned as we are, Yeah. maybe we need to look at that. சோ இப்போ வந்து நீங்க சொல்ல சொல்ல நிறைய கொஸ்டின்ஸ் இங்க வந்துட்டு இருக்கு அண்ட் ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் மாதிரி இருக்கு. அதாவது நூறு ரிஸ்னா சொல்றாங்க ஹவு டு டீல் வித் டீனேஜ் சில்ட்ரன் ஒண்ணு பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் இங்க பாருங்க நான் ஸ்க்ரோல் பண்ணி அதாவது இது இது வந்து நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட மொபைல் குழந்தை வந்து டிவைஸ்ல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த டிவைஸை எடுத்துட்டேன்னா என்னோட குழந்தை வந்து இது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுது. நான் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்றது? That's a very good question. I think it can be answered. The thing is that we have to develop other entertainment, other forms of recreation for the child. One of my favorite ones, like I think you already know, is reading. Inculcating reading at an early age opens up the child's world to different things. But there are very different things you can do other than reading. Also, you can introduce your child to the world of puzzles. And இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ நாமெல்லாம் சின்னதாக இருக்கும்போது ஒன்லி இந்த 2D flat puzzles தான் இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. There are 3D models, wonderful ones which you get made of wood, which the child can paint and keep it. So நிறைய வேற வேற இது நீங்க சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. யூனோ பெயிண்டிங், அதுவும் பெயிண்டிங்னா என்ன மாதிரி பெயிண்டிங், the paints themselves are so beautiful. And there's clay modeling with Play-Doh, but there are things with plaster of Paris which come. So there are huge things that many things that were not available earlier. நாம கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணனா நல்லா இருக்கும். மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி நாம இதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த சைடையும் நாம பண்ணணும்னா it will be easier when the mobile is taken away. Yeah. So இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் பூர்ணி, இப்போ இந்த क्वेश्चंसல இருந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். நீங்க அதுல வந்து நீங்க ஏற்கனவே ஒரு 3 டாபிக்ஸ் நம்ம எபிசோடுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதாவது டிசிப்ளின், கம்யூனிகேஷன், பில்டிங் ட்ரஸ்ட். இது இங்க வந்து அப்புறம் டிவைஸ பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கப்புறம் another டீனேஜ் இத பத்தி வருது, இன்க்ளூடிங் டீனேஜ் டேண்ட்ரம்ஸ் அது பத்தி ஒரு क्वेश्चन இருந்துச்சு. பிஹேவியரல் இஷ்யூ அது ஒரு டாபிக் அப்படின்னு. சோ நான் அந்த லிஸ்ட்லாம் பண்ணிடுறேன். பட் இந்த எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து வித் குட் இன்டென்ஷன். இன்ஃபேக்ட் நான் வந்து சொன்னேன் என்னோட குட் இன்டென்ஷன்ல தான் நானும் இதை ஸ்டார்ட் பண்றேன். அதாவது உங்களை மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சனை கொண்டு வந்து இஃப் யூ கேன் ஷேர் சம் வேலிடேட்டட் இன்ஃபர்மேஷன் தென் அது வந்து இன் சம் வே நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு குட் இன்டென்ஷன்ல தான் நான் வந்து இதை பண்றேன். இந்த எபிசோட்ல இருந்து டேக் அவேஸ் நாங்க என்ன எடுத்துட்டு போகணும்? Okay, that's a valid point. The first thing I would say is don't make assumptions. Don't jump to conclusions when you see a child or someone behaving not appropriately or badly behaved. Yes, not that all children with special needs are wonderfully behaved. Yes, there are inappropriate behavior, there is, but let's not jump that any badly behaved child must mean that he has a some sort of special need. That is doing all my special needs children a huge disservice, and their parents too, I would say. That is one. And the other thing I would say is do not assume, let's not go with the assumption that discipline is a bad word. Discipline is a wonderful word, and maybe we can learn more about it in the sessions to come. So I would just leave you with those two. பியூட்டிஃபுல். தேங்க் யூ வெரி மச் பூர்ணி. நான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் லிஸ்ட் பண்ணி உங்ககிட்ட நான் I'll bring it back என்னென்ன டாபிக் சஜஸ்ட் பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் ஃபார் த ஆடியன்ஸ் நான் சொல்றேன், இது வந்து இன்ட்ரோ செஷன்றதுனால நான் வந்து யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன், கூகுள் ஃபார்ம்லாம் கொடுத்து உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன் இல்லையா. சோ அதை வந்து நான் இதுல பண்ணல, ஏன்னா இது ஒரு இன்ட்ரோ ஜஸ்ட் டு கைண்ட் ஆஃப் செட் த ஸ்டேஜ்ன்றதுனால. அடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம டாபிக் வந்து நான் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் this is so cute. Wait, while I was saying this, Nandini made a very cute comment. I have to add this. நீங்க விட்டமின் என்ன பத்தி சொன்னீங்க,
So vitamin N. So she says, என்னோட டாட்டர் நான் வந்து when I use vitamin N, she uses vitamin P அப்படின்றாங்க. vitamin P வந்து please ஆ. ஆமா, that's the magic word. So அது அந்த please யூஸ் பண்ணா நம்ம all doors will open அப்படிங்கிற ஒரு assumption the children have. So அதுக்கப்புறம் திருப்பியும் to give a vitamin N கொஞ்சம் கஷ்டம். பட் அது கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப ஃபர்மா சொல்வேன். நீங்க ஒன்ஸ் அது அந்த இதைய நீங்க அந்த சூஸ் டு கோ டவுன் தட் பார்ட்னர், தென் யூ ஹேவ் டு ஸ்டிக் டு தட். ஸோ அதுவும் அவங்க ப்ளீஸ் சொல்லல நம்ம மனசே உருகும். அப்படி ஒரு ப்ளீஸா இருக்கும். ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் இது மட்டும் அம்மா, நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன், ப்ளீஸ். You can take away my TV time for the next 1 week. All kinds of promises will come. You know, I will eat all my vegetables. I won't. I'll come to bed on time. I'll wake up on time. Ella pleases. So to withstand that would be also very, very tough. And after the please, if you persist, then will come the, you know, you're such a terrible mother. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா? I've had that from my own kids. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா? உங்களெல்லாம் ஒரு அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது ஒரு மெலோட்ராமா வேற வரும். ஆமா ஆமா, நீங்கெல்லாம் உங்களுக்கு தான் பிரைஸ் கொடுக்கணும், worst meanest mother in the world ன்னெல்லாம். So அந்த மாதிரி அதான். பட் ஐ மீன் while நம்ம வந்து அது சிரிச்சிட்டு இருந்தாலும் இட்ஸ் a very important topic, very crucial topic, and ஒரு 40 நிமிஷம் செஷன்ல நம்மளால முடிக்க முடியாது. அதனால இந்த ஜர்னியை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். So thank you very much பூர்ணி, உங்களோட டைம் கொடுத்ததுக்கு. It was very useful and definitely நான் வந்து கத்துக்கிட்டேன். நான் I won't make assumptions. மத்தவங்களோட பிஹேவியரை பார்த்து நான் வந்து அசம்ப்ஷன் எல்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் I will make my friends proud that என்னோட qualified friends வந்து they mustn't feel ashamed of me. இல்ல இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அசம்ப்ஷன் நீ பண்ணலாமா அப்படி அவங்க நினைக்க கூடாது இல்லையா? அதுக்காக மட்டும் நான் வந்து I think you're doing a series with Aarti on what to do with you know, I think on active and proactive being proactive. அது ஒரு சீரிஸும் பண்றோம். யா கரெக்ட். thank you for reminding me about telling them about that பூர்ணி. சோ இப்போ வந்து பூர்ணியோட நம்ம இந்த செஷன் பண்றோம், parenting 101 சீரிஸ் பண்ண போறோம். இதே மாதிரி நான் இன்னொரு சீரிஸ் ஆர்த்தியோட பண்ண போறேன். ஆர்த்தி ராஜரத்னம் உங்களுக்கு தெரியும். she is also tremendously qualified, amazingly good speaker, and she's had a lot of experience working with children and children with special needs. அதெல்லாம் அவங்களும் வர போறாங்க. சோ அவங்க வந்து ஒரு proactive and reactive அந்த இதெல்லாம் ways of dealing with situations அவங்க சொல்லுவாங்க. Okay, so thank you Purni, thank you very much for your time. And I'll come back with the list. Yeah, thank you. I hope I've clarified a few of those assumptions. Yes. Okay. Nice to have been here, Anu. So thank bye you. Looking forward thank to the you, next Purni. Bye. Okay, bye. So அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் parenting 101. அண்ட் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ தெரியல, நான் நல்லா கத்துக்கிட்டேன். அண்ட் நான் வந்து அட்லீஸ்ட் certain assumptions பண்ணாம நான் இருக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தெரியுது. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யுவர் இது. ஏன்னா நீங்க சொல்ற அந்த டாபிக்ஸ்ல இருந்தா நம்ம வந்து என்னென்ன எபிசோட்ஸ் பண்ணலாம்னு ஐடியா எடுக்க போறோம். ஏன்னா அப்பதான் அது ரெலவெண்டா இருக்கும் இல்லையா? ஏன்னா நாங்க பாட்டுக்கு நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நாங்க அசஸ் பண்ணாம பண்ணோம்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் த நாய்ஸ். வெளியில யாரோ டமால் டுமில்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் டைம். ஐ ஹோப் திஸ் வாஸ் அ குட் ஸ்டார்ட். And we will continue doing this. And adukaprom what we'll do is நான் ஒரு list of இது போட்டுறேன், sequence போட்டுறேன். Then as usual நம்ம Google Forms போட்டு Google Formsல இருந்து என்னென்ன questions நீங்க கேட்கணுமோ அதை வந்து we'll make sure we cover it in the each of the individual sessions. Okay? So I hope this was useful in some way. Definitely useful for me. And I hope it's a great start. இன்னும் நிறைய இந்த மாதிரி sessions பண்ணலாம். Thank you for your time. Bye.